ஆசிரியர்கள் போராடி இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடி இருக்கிறாங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரையும் போராட்ட காலத்துல விட்டுட்டு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீ பாருங்க, அரசாங்கத்துக்கிட்ட அரசு ஊழியர்கள், மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் யாருக்கு வேலை பார்க்கிறாங்க? நமக்கு வேலை பார்க்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை. அதே மாதிரி நமக்கு வேலை பார்க்கின்ற செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இவர்கள்ட்ட காசு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஆனால் ஐயா உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்பட்டாருங்கிறதுக்காக சென்னையில ஃபார்முலா 1 கார் ரேஸ் நடத்துறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. ஐயா கருணாநிதியுடைய பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. இதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஆனால் நமக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஓட்டுநர் நடத்துனர் அரசு பணியாளர்கள், போக்குவரத்து துறையில வேலை பார்க்கின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்கறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட காசு இல்லை. 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி இதுல எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருந்திருந்தால் நாட்டு மக்களுக்கு நலன் வந்துடும். ஆனா 2000 கொடுக்கிறேன் ஒரே நாள்ல ஐயா ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டார். நம்ம ஆளுங்க எல்லாம் மகிழ்ச்சியா 5000 ரூபாய் போட்டு விட்டான். உண்மையிலுமே அந்த 5000 ரூபாய் வந்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு தேநீர் கடையில தேநீர் குடிக்க போறேன். ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நல்லா ஈனு பல்ல கட்டிக்கிட்டே வந்தாப்ல. என்னடா ஒரு மனுஷன் பல்ல கட்ட இருக்காப்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. நானும் 10 நிமிஷமா பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இப்படின்ட்டே இருப்பார்ல, அப்படியே இருந்துட்டு இருந்தாரு. என்னங்க ஏங்க சிரிச்ச மணிக்கே இருக்கீங்க அப்படின்னா, எந்த லூசு பையில எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசை போட்டு விட்டான் மாத்தி அப்படின்னு. ஸ்டாலின் அவர் லூசு பையன் சொல்லல, அவர் நினைச்சது ஏதோ ஒரு கிரிப்பை அக்கௌண்ட் மாத்தி பணம் போட்டான் போல இருக்கு, இன்ன வரைக்கும் போன் அடிக்கல அப்படின்னு அவர் அதுல இருந்திருக்காப்ல. அப்புறம் டீ கடையில் இருக்கிறவர் சொன்னாரு, ஐயா அது தமிழ்நாடு அரசு கொடுத்த காசு இல்லையா, இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 போடுறாங்கல்ல, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 வெயில் அடிக்குதான், அதனால 2000 சேர்த்து 5000 அந்த தொகையை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே வசதி, மருத்துவமனை வசதி இல்லை, சிற்றூர்களில் கல்வி கற்கிற வசதி இல்லை. நாட்டில் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார்கள், விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியா, இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மின்சாரமே போய் சேராது பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறது என்கிறார். ஏன் இந்த நிலை? பயணிக்க நல்ல பாதை இல்லை, தரமான போக்குவரத்து இல்லை, எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை, குடிக்க தூய நீர் இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, சுவாசிக்க நஞ்சில்லாத மாசில்லாத காற்றில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. ஏன் இந்த நிலை? ஒன்றே ஒன்றுதான் காரணம். என் அன்பு சொந்தங்களை, இவ்வளவு வளம் இருந்தும் இந்த நாடு இந்த நிலையில் இருக்க காரணம் ஊழல் லஞ்சம். இந்த ஊழல் லஞ்சத்தை ஊறி போன நிர்வாகத்தால் இத்தனை வளம் இருந்தும் என் நாட்டின் குடிகள் ஏழ்மை வறுமையில் பசி பஞ்சத்தில் சிக்கி தவிக்கிறார். அதை ஒழிக்க வேண்டும் என்றால் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். சிங்கப்பூரில் ஊழல் லஞ்சம் என்ற செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? டென்மார்க்கிலே, நியூசிலாந்திலே ஊழல் லஞ்சமற்ற நாடுகளில் இந்த நாடு வெளிப்படையான நிர்வாகத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதைத்தான் செய்வோம் என்றும். இந்த சாலையை போட 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்றால் 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்பது இந்த மண்ணிலே இங்கே இருக்கிற திட்டக்குடியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். இத்தனை பணியாளர்கள் பணி செய்கிறார்கள், அதுவும் தெரியும். அந்த பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், அதுவும் தெரியும். நிர்வாகம், அப்படிப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்து ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்போம் என்ற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் இந்த மண்ணிலே நிற்கிறோம். இந்த நாட்டில் எதிலிருந்து ஒரு நாட்டை தொடங்கியிருக்க வேண்டும், கட்டமைத்திருக்க வேண்டும். எதிலிருந்து? அறிவாசான அம்பேத்கர், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அப்படி அறிவை தேடி ஓடிய பெருமகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்வதாக நம்முடைய ஐயா இறையன்பு எழுதுகிறார். 10,000 மைல் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் தற்காசியத்திலே ஒரு மனிதன், உலகத்திலே ஒரு மனிதன் 64,000 புத்தகங்களை படித்தது நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். தனி மனிதனின் நூலகம்
தெற்காசியாவிலே மிக உயர்ந்த நூலகமாக, பெரிய நூலகமாக இருந்ததும் அவருடைய இதுதான். படுக்கிற இடத்தை கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் தேர்வு செய்தவர் அந்த அம்பேத்கர். அவர்தான் சொல்கிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் அறிவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். கல்வி. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், நம்முடைய கடலூர் மாவட்டம் அளவுதான் அந்த நாட்டின் நிலப்பரப்பே இருக்கு. ஆனால் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கிறது, நிலப்பரப்பு இல்லை, மலை இல்லை, காடு இல்லை, எந்த வளமும் இல்லாத வெறும் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு உலகத்தில் 3வது இடத்தில் கல்வி தரத்திலே, மருத்துவத்தில் மிகச்சிறந்த உயரத்திலே, வேலை வாய்ப்பை தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் மிகச்சிறந்த இடத்திலே, ஊழல் லஞ்சமற்ற முறையான நிர்வாகம் செய்கிற ஒரு நாடாக இருக்கிறது என்றால் அங்கே ஒரு தலை சிறந்த தலைவன் லீ குவான் யூ என்ற ஒரு தலைவன் உருவானான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலே ஒரு பாடல் வரி வரும். என்ன வளம் இல்லை? காட்டு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், எல்லா வளமும் இருக்கிறது. நிலவளம், எல்லாவற்றுக்கு மேலாக மனிதர்களின் அறிவு வளம், உடல் வளம் எல்லாம் இருந்தும் என் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. ஏன்? இந்த நாட்டின் 150 கோடி மக்கள் தொகையிலே 28 விழுக்காடு 30 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க செல்கிறார்களே. ஏன்? பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்களே. ஏன்? கொரோனா வந்தபோது அம்மையார் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கிறது. நாங்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்திருக்கிறோம் என்று. அப்படி என்றால் 80 கோடி நிர்வாகத்தில் உங்கள் பிள்ளைகள் அதைத்தான் செய்வோம் என்கிறோம். இந்த சாலையை போட 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்றால் 10 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்பது இந்த மண்ணிலே இங்கே இருக்கிற திட்டக்குடியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இத்தனை பணியாளர்கள் பணி செய்கிறார்கள், அதுவும் தெரியும். அந்த பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், அதுவும் தெரியும். ஒரு பைசா ஒருவன் திருடி இருந்தால் கூட, முறைகேடாக பணத்தை எடுத்திருந்தால் உள்ளங்கையில் அலைபேசி வச்சிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும். இதுதான் வெளிப்படையான நிர்வாகம். அப்படிப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்து ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்போம் என்ற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் இந்த மண்ணிலே நிற்கிறோம். இந்த நாட்டில் எதிலிருந்து ஒரு நாட்டை தொடங்கியிருக்க வேண்டும், கட்டமைத்திருக்க வேண்டும். எதிலிருந்து? அறிவிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை, குடிக்க தூய நீர் இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, சுவாசிக்க நஞ்சில்லாத மாசில்லாத காற்றில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. ஏன் இந்த நிலை? ஒன்றே ஒன்றுதான் காரணம். என் அன்பு சொந்தங்களை, இவ்வளவு வளம் இருந்தும் இந்த நாடு இந்த நிலையில் இருக்க காரணம் ஊழல் லஞ்சம். இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி போன நிர்வாகத்தான் இத்தனை வளம் இருந்தும் என் நாட்டின் குடிகள் ஏழ்மை வறுமையில் பசி பஞ்சத்தில் சிக்கி தவிக்கிறார். அதை ஒழிக்க வேண்டும் என்றால் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். சிங்கப்பூரின் தம்பி தங்கையிலே, என் பேரன்புமிக்க பெற்றோர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்வதாக நம்முடைய ஐயா இறையன்பு எழுதுகிறார். 10,000 மைல் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் தெற்காசியத்திலே